திமுக கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருப்பது உண்மைதான் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசன் ஒப்புக்கொண்டு இருக்காரு. புதுக்கோட்டையில செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன அதிமுகவோட வைகை செல்வன் சந்தித்தது பற்றிய கேள்விக்கு பதிலளிச்சிருக்காரு. அதாவது இந்த சந்திப்பை வச்சு திமுக கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறும் அப்படின்னு சொல்றது சரியில்லை அப்படின்னும் அதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சி தலைவர்களுக்குள்ள 1000 சந்திப்புகள் சர்வசாதாரணமா நடக்கும், அதை வச்சுலாம் கூட்டணியை முடிவு பண்ண முடியாது அப்படின்னும் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வைகை செல்வன் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறதா திருநாவுக்கரசன் தெரிவிச்சிருக்காரு. எதையோ சாதிக்க நினைச்சு வைகை செல்வன் பேசியிருக்காரு, ஆனா அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருப்பது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட அவரு திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிக தொகுதிகள் கேட்பதா சொல்றாங்க. திருமாவளவனும் இதே போலதான் கேட்டுட்டு இருக்காரு. வேறு சில கூட்டணி கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது போல கட்சிகள் எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் நேரம் பார்த்து மதுரையில இந்துக்கள் மாநாடு நடத்தப்படுவதாக விமர்சித்த அவரு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சியிலையும் முருகனை வழிபடுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு.